Hi everyone. இன்னைக்கு verbal ability செஷனுக்கு நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். வழக்கமாக இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி பார்த்துருப்போம். இதில் என்னென்ன மாதிரியான அப்ரோச் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எடுத்துக்கணும், எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், நம்ம இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் செஷனில் பார்க்கலாம். ஹவு டு அப்ரோச். பொதுவாக நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை எடுத்தோன்னே வாசிக்க ஆரம்பிப்போம். சில பேர் கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவாங்க. எப்போ ஆரம்பிக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட், என்ன நேர மேலாண்மை, எப்படி டைம் அதுக்குன்னு ஒதுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட், வென் டு ஸ்டார்ட், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், கான்ஷியஸ் ரீடிங், எவ்வளவு கவனமாக நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசேஜஸ், என்னென்ன விதமான பேசேஜஸ் அங்கே வரும், அதை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஹவு டு ரீட், வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே நம்ம ரீடிங் பேசேஜை எடுத்தோன்னே சில பேர் வாசிக்க ஆரம்பிப்போம். எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியாமல் டைரெக்டாக வாசிச்சுட்டு நம்ம அதை அடுத்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அதை குறிப்பிட்ட டைமில் நீங்கள் ஒதுக்கப்படுற அந்த 10 நிமிஷத்துலையோ 8 நிமிஷத்துலையோ நம்ம அதை வாசிக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட், allocate டைம் வைஸ்லி. ரொம்ப தெளிவாக டைம் அங்கே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான், உங்களுடைய மைண்ட் செட்டு தான். spend an appropriate amount of time on each passage and question. ஒரு பேசேஜுக்கு சில எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட், கியூட், அதிலெலாம் 2 அல்லது 3 ரீடிங் பேசேஜஸ் வரலாம், அல்லது ஒரே பேசேஜ் பெருசாக வரலாம். ஸோ அந்த பேசேஜுக்கு ஏற்றாப்பில் நம்ம டைமை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிறணும். இஃப் யூ கெட் ஸ்டக், மூவ் ஆன் அண்ட் ரிட்டர்ன் டு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இஃப் டைம் பெர்மிட்ஸ். வாசிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு சில விஷயங்கள் டக்குன்னு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். அப்படியே அடுத்து என்ன கொஷின்ஸ் உங்களுக்கு வருதோ, அடுத்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அடுத்தாப்பில் என்னென்ன கிராமர் ஏரியாஸ், எரர் ஸ்பாட்டிங் வருதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருந்தால் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பண்ணலாம். அலாட் 10 minutes. ஒரு பெரிய பேசேஜாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். 8 முதல் 10 நிமிஷம் அப்படிங்கிறது தான் நம்முடைய டைமாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே மற்ற கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்குரிய டைம் வேஸ்ட் ஆகிடலாம். 4 minutes டு ரீட் த டெக்ஸ்ட், 2 minutes டு ரீட் த கொஸ்டின்ஸ், 4 minutes டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். 4 minutes டு ரீட் த டெக்ஸ்ட். எப்படி வாசிக்கிறதுங்கிற ஏரியாவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். பட் 2 minutes டு ரீட் த கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு 2 minutes, அந்த 4ங்கிறத நீங்கள் 2 பிரிச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு 2 minutes ஒரு ஸ்கிம்மிங், அப்படியே மேலோட்டமாக ரீட் பண்ணுறது. அடுத்த 2 minutes கொஞ்சம் டீட்டெயில்டாக ரீட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த 2 minutes கொஷின் ரீட் பண்ணுற டயத்தை அங்கே வச்சுக்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 minutes நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கொஷினை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு கம்பேரிசன் கிடச்சி போகும். தென் 4 minutesல ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இந்த மாதிரியான ஒரு டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 10 நிமிஷத்தை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா ஈஸியாக இந்த இதில் ஸ்கோர் பண்ணலாம். வென் டு ஸ்டார்ட், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமாக. ரொம்ப நம்மளுடைய எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்த உடனே நமக்கு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சில நேரங்களில் நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணுறப்போ எடுத்த உடனே நீங்கள் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. வாசிக்க ஆரம்பிச்சோன்னா இது நம்ம கொஞ்சம் ஃபெமிலியரான ஒகேபுலரிஸ் இருக்குது, கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. எடுத்த உடனே ஆரம்பிக்கிறப்போ சம் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் இருக்கலாம், சம் ஃப்ரேசஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிடில் கொண்டு போயிடலாம். எடுத்தோன்னே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அட் த மிடில் நீங்கள் நிறைய கொஷின்ஸ், வேறு சில கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு ரீடிங் பேசேஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு சில கொஷின்ஸை எடுத்து ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் பார்ட்டுக்கு அடுத்து அதர் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மிடில் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணலாம், மிடில்லையும் அதை அட்டென்ட் பண்ணலாம். சரி, மிடில்லையும் இல்லை, பிகினிங்லேயும் இல்லை, அடுத்து கடைசி அட் தி எண்ட் அப்படிங்கிறப்போ ரொம்ப தெளிவாக ரொம்ப கவனமாக அந்த குறிப்பிட்ட டயத்தில் நம்ம அட்டென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். பிகினிங்கில் அட்டென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டடாக இருக்கும், கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் அதே பர்டிகுலர் டைம் அலாட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிறணும். அப்போ நீங்கள் கரெக்டாக அதை அட்டென்ட் பண்ணலாம். சரி, அட் தி எண்ட்
இந்த பிகினிங் அல்லது அட் தி எண்ட் இங்கே டைம் அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, அங்கே டைமை கரெக்டாக பயன்படுத்தி குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கவும் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே தான் ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஆர்டர் படி கொஷின் நம்பர் படி தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தென் கான்ஷியஸ் ரீடிங், ரொம்ப கவனமாக வாசிக்கிறது. நம்ம எப்போவுமே வந்துட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ பங்க்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கவனித்து வாசிக்கணும். அதை கொஞ்சம் கவனித்து நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறப்பே நமக்கு வந்து புரிதல் ஈஸியாக ஏற்படும். அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வைல் ரீடிங் த பேசேஜ். கவனச்சிதறல்கள் நிறைய வரும். லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்ஸ். எப்படி வரும் அப்படின்னா, சில நேரங்கள் நீங்கள் வந்து ஒரு கொஷினை அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதோடைய ஆன்சர் இதை எழுதிட்டுருக்கிறப்ப படக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதை சைடில் மார்க் பண்ணி வச்சுட்டு இதை கண்ணி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து அங்கே போகணும். டக்குன்னு இதை விட்டுட்டு அங்கே தாவனிங்கன்னா இங்கே உள்ள கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்காது, அங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் த டெக்ஸ்ட். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வாசிக்கிறீங்களோ அதை பற்றிய சிந்தனை மட்டும்தான் அப்பொழுதுக்கு இருக்கணும். அதை தவிர்த்துட்டு வேறு எந்த டெக்ஸ்ட்டை பற்றியோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி வேறு எந்த கொஷினை பற்றியோன ஒரு திங்கிங் அங்கே வரக்கூடாது. கீப் ட்ராக் ஆஃப் யுவர் டைம். எப்போவுமே டைம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம அலாட் பண்ண அந்த 4 நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக வாசிக்கிறோமா, அடுத்த 2 நிமிஷத்தில் நம்ம கொஷினை வாசிக்கிறோமா, அடுத்த 4 நிமிஷத்தில் நம்ம ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் மனசில் இருக்கணும். அதுக்காண்டி ஓயாமல் வாட்ச் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீடிங் பேசேஜஸ். என்னென்ன மாதிரியான ரீடிங் பேசேஜஸ்லாம் வரும் கொஷின்ஸில்? பொதுவாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஃபேக்சுவல் பேஸ்ட், உண்மைத்தன்மை வாய்ந்த ரீடிங் பேசேஜஸ் நிறைய வரலாம். தென் நேரட்டிவ். நேரட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க, நிறைய கதாபாத்திரங்கள் கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த வரிசையிலேயே அது போயிட்டுருக்கும். ஸோ அந்த இப்போ ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ், அந்த ஃபஸ்ட்டு என்ன கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து என்ன கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த கேரக்டர்ஸ் இருக்குது, இதில் எத்தனை கேரக்டர்ஸ் ரெப்படிஷனாக வருது, இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சைடில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே லிட்ரரி அப்படின்னா இலக்கியம், அதாவது லிட்ரேச்சர், பல ப்ரோஸ், போம் அல்லது சப்ளிமெண்ட்ரி எதுவாக வேண்டும்னாலும் இருக்கலாம். ஸோ இந்த லிட்ரரி, ஃபேக்சுவல், நேரட்டிவ், இந்த 3 ஏரியாவிலேருந்து பேசேஜஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவு டு ரீட், எப்படி வாசிக்கிறது, எந்தெந்த மாதிரியான பேசேஜ் வரும், கவனம் சிதறல் இல்லாமல் வாசிக்கணும், எப்படி டைம் அலாட் பண்ணணும்னு பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமானது, எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம பொதுவாக வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறப்போ எடுத்தோன்னே வந்துட்டு எல்லா நியூஸையும் வந்து டீட்டெயில்டாக உட்காந்து வாசிக்க மாட்டோம். மேலே ஒரு தலைப்புச் செய்தி இருக்கும், அதுக்கடுத்து அதை பற்றி சுருக்கமாக ஒரு வரியில் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் தான் அதை பற்றி விரிவாக எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு எது முக்கியம்னு படுதோ அதை மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக வாசிப்போம், மற்றதெல்லாம் மேம்போக்காக படிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மேம்போக்காக வாசிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கிம்மிங். ஸ்கிம் த டெக்ஸ்ட், த ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ். நிறைய ரீடிங் பேசேஜில் ஹெட்டிங், சப் ஹெட்டிங்ஸ்னு தனியாக வராது. சில ரீடிங் பேசேஜில் ஹெட்டிங் கொடுத்துருந்துக்கலாம், சில ரீடிங் பேசேஜில் ஜஸ்ட் இட் வில் ஸ்டார்ட் வித் அ பேராகிராஃப். அப்போ அந்த ஒரு பேராகிராஃப் வச்சு ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம ரொம்ப தெளிவாக அந்த ஃபஸ்ட்டு லைன் அல்லது அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம வாசிக்கணும். அப்படி வாசிக்கிறப்பே நமக்கு அந்த பேராகிராஃப் எதை பற்றி இருக்குங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். கீப் அ ட்ராக் ஆஃப் யுவர் டைம். அகெயின், நீங்கள் இதை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ரீட் த கொஸ்டின்ஸ் பிஃபோர் ரீடிங் த பேசேஜ் இன் டீட்டெயில். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4 நிமிஷம் ரீடிங்கில் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஸ்கிம், மேலோட்டமாக ஒவ்வொரு பேராகிராஃபாக வாசிக்கிறோம். அடுத்த 2 நிமிஷம் டக்குன்னு கொஸ்டின் எல்லாத்தையும் வாசிச்சிடுறோம். இப்போ அந்த மேலோட்டமாக வாசித்ததுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வாசித்ததுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன், கொஞ்சம் ரிலேட்டிவ். அப்போ அந்த தொடர்புகளை வச்சு சில ஆன்சர்ஸை நம்ம ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு முடியும். அதையும் தாண்டி இன்னும் ஒரு தடவை அந்த 2 நிமிஷம் டீட்டெயில்டாக ஒரு தடவை ஃபுல்லாக வாசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு தெளிவு பிறக்கும், அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சி போகும். அண்டர்லைன் த ஃபெமிலியர் அண்ட் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் இன் அ பேசேஜ். ஃபெமிலியர், அன்ஃபெமிலியர்,
நமக்கு எல்லா வார்த்தையும் தெரியாத வார்த்தையாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு நிச்சயம் கண்டிப்பாக நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நமக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஈஸியாக அங்கே ஃபெமிலியர் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகளை ஃபிகர் அவுட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரி, தெரியாத வார்த்தைகள் இருக்கலாம், அதில் கீ ஐடியாஸ் என்ன, வேர்ட்ஸ் என்ன, ஃப்ரேசஸ் என்ன, சின்ன சின்ன ஃப்ரேசஸ் இருக்கலாம், இயர்ஸ் இருக்கலாம், டேட்ஸ் இருக்கலாம், டே, டேட்ஸ், மந்த்து, அல்லது முக்கியமான ஒருவரை பற்றிய விஷயம் சொல்கிறப்போ அவருடைய பெயர், இப்படி நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். அப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கிறத நம்ம வாசிக்க ஸ்கிம்மிங் பண்ணுறப்பையோ ஸ்கேனிங் பண்ணுறப்பையோ, அதாவது ஃபஸ்ட்டு மேம்போக்காக வாசிக்கிறப்பையோ அல்லது திரும்பி வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக வாசிக்கிறப்பையோ அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கீழே உள்ள கொஷின்ஸுக்கு ஈஸியாக நம்ம ரெஃபரன்ஸ் பிடிச்சிடலாம். ஆஹா, இது எங்கேயோ அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் டைரெக்டாக அதை கண்டுபிடிச்சிடலாம். மேஜர் பாயிண்ட்ஸ் என்ன மேஜர் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடும்? நம்ம அந்த ஃபுல் பேராகிராஃபை வாசித்தோன்னா அது எதை பற்றி இருக்குது, எதை பற்றி சொல்ல வருதுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான மேஜர் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்லைன் பண்ணிடணும். தென் அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், வேறு ஏதாவது அது சம்மந்தமாக இருக்குதா? முதல் பேராகிராஃப்லேயோ கண்டிப்பாக முதல் பேராகிராஃபில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் ஓரியன்டாகவே ஒரு 2-3 பேராகிராஃப் இருக்கலாம். அல்லது ஒரே பேராகிராஃபாக இருந்தால் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அதை பற்றி பேசியிருப்பாங்க, கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான எஸ்ஏ டைப்பும் இருக்கலாம். கதையாக இருந்தால் ஒரு கேரக்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, என்ன ஏதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அல்லது ஒரு உண்மை சம்பவம், அதாவது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்திருந்தால் அதில் என்ன நடந்துச்சு, என்ன ரிசர்ச், என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சில இடங்களில் நமக்கு வந்து மீனிங் வந்து டக்குன்னு புரியாது. அப்போ அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு முந்தைய அல்லது பிந்தைய வார்த்தைகள் இரண்டையும் இணைச்சி பார்க்கணும். அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கா இல்லை ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், ஓகே, இப்போது இந்த ஃபுல் ஐடியாஸை வச்சுட்டு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை நம்ம பார்க்கலாம். இதுவரையும் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ், ஐடியாஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம இப்போ அப்ரோச் பண்ணலாம். இப்போ அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 minutes எடுத்துக்கோங்க. பொறுமையாகவே வாசிங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கிம் பண்ணுங்கள், முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும். அப்புறம் ஸ்கேன் பண்ணுங்கள். அதுக்கிடையில் கொஷினையும் வாசிச்சிருங்க. இது 3ஐயும் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes டைம், அது 5 to 6 minutes எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பி வீடியோவை ப்ளே பண்ணி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் அந்த முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்கிறதையும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இப்போ ரீட் பண்ண அந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நானும் பண்ணுறேனாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பேசேஜுக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக சில இடங்களில் டைட்டில் கொடுத்துருப்பாங்க, சில பேசேஜில் டைட்டில் கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் பேசேஜஸ்க்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்கள் கையிலேயே அதே பேசேஜ் இருக்கும். 1, 2 அப்படின்ட்டு பேசேஜஸ், 3, 4, 5 அப்படின்ட்டு ஒரு 5 பேராகிராஃப்ஸ் தனித்தனி பேராகிராஃப்ஸாக பிரித்து கொடுத்துட்டாங்க. பட் இதே மாதிரி எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்களான்னா கிடையாது. அப்போது சில டைம் எஸ்ஏ மாதிரி ஒரு ஃபுல் பேசேஜ் கொடுத்துருவாங்க, தனித்தனியாக பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணாமல். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணாமல் தனித்தனியாக இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய புக் பேக் ஆன்சர்ஸ், நம்ம பின்னாடி பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கொஷின்ஸுக்கு பாடத்துக்குள்ளே நம்ம ஆன்சர்ஸ் குறிப்போம். இந்த இதிலேருந்து இந்த இது வரைக்கும் அப்படின்ட்டு, இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் அப்படின்னு. அந்த பர்டிகுலர் லைன்ஸை எப்படி குறித்து ஆன்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க. ஈஸியாக ஒரு ஃபஸ்ட்டு 4 lines எடுத்துக்கோங்க, அதை அப்படியே குறிச்சிக்கோங்க. அதை நம்பர் 1ன்னு போடுங்க, அடுத்து நம்பர் 2ன்னு போடுங்க, 3ன்னு போடுங்க. இது கொஷினுக்கு ஆன்சர் இல்லை, பேராகிராஃபை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நம்ம பிரித்ததில் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கொஷினை வாசிக்கிறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். Let's start reading. Donated organs and their transportation. அது என்ன donated organs and their transportation? டொனேஷன் அப்படின்னாலே ஏதோ ஒரு தானம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆர்கன்ஸ் பொதுவாக உடல் உறுப்புகளை பற்றி சொல்லலாம். ஆர்கன்ஸ், many organs are there in our body. So donated organs and their transportation. Transportation அப்படின்னா என்ன? போக்குவரத்து, அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க எப்படி
ஒரு ஆர்கனை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எஸ்ஸே சொல்லுது. டொனேட்டட் ஆர்கன்ஸ், தானம் செய்யப்பட்ட உறுப்புகளுடைய மாற்று முறை எப்படி இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க இந்த ஆர்கன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி போச்சு நம்ம இந்த பேசேஜ் எதை பற்றி இருக்குது அப்படின்ட்டு. சரி, அடுத்து ரீட் பண்ணுறப்ப ஒன்ஸ் an organ donor's family gives its consent. எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் பெருசாக இருக்கிறப்ப நம்ம அதை பாதியாக பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரையும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் an organ donor's family gives its consent. இந்த வார்த்தை நமக்கு புதுசாக இருக்கலாம். ஒன்ஸ் an organ donor's family gives its consent. என்ன, அவங்க அந்த ஆர்கன் டோனர்ஸோட ஃபேமிலி அவங்களுடைய ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. கன்சென்ட் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட், ஒப்புதல். த ஆர்கன்ஸ் ஆர் மேட்ச்ட் டு அ ரெசிபியன்ட் அண்ட் ஒருவேளை இவங்க கொடுக்குற அந்த ஆர்கன்ஸ் அந்த ரெசிபியன்ட் யார், அந்த ஆர்கனை வாங்கக்கூடியவர் ரெசிபியன்ட். ஸோ அவருக்கு அந்த ஆர்கன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், யார் அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், அந்த உள்ள வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்ட்ஸ், அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் எல்லாருமே தான் அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். தே ஆர் ஃபேஸ்டு வித் த எனரஸ் சேலஞ்ச். ஃபேஸ்டு வித் தி எனரஸ் சேலஞ்ச். அது என்ன எனரஸ் சேலஞ்ச்? ONE அப்படிங்கிறதுனால அது ஒனரஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது எனரஸ் சேலஞ்ச். இப்போ தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சில வார்த்தைகளுக்கு மீனிங் அந்த பக்கத்துலேயோ முந்தியோ பிந்தியோ இல்லை இருக்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஃபேஸ்டு வித் தி எனரஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து சவால் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அப்போது சவால்கள் அப்படின்னு சொல்கிறப்போ சவால் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துடாது. அப்போது ஃபேஸ்டு வித் தி எனரஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சேலஞ்ச். அப்போ எனரஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃபிகல்ட் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக அமையுது. எனரஸ் சேலஞ்ச் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர்கன்ஸ் வைல் என்ஷூரிங் தட் த ஹார்வெஸ்டட் ஆர்கன். இப்போது இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு சவாலாக இருக்குது. என்ன அப்படின்னா தி டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர்கன்ஸ் வைல் ensuring that the harvested organ reaches its destination in the shortest possible time. இந்த harvested organ, நம்ம harvestedங்கிற வார்த்தைக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே இந்த harvested organ அப்படிங்கிறத பொறுத்தளவில் எடுக்கப்பட்ட அந்த உறுப்பு, அது இதயமாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த உறுப்பு இந்த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம். ஏன் அப்படின்னா ஒரு உறுப்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யப்படக்கூடிய டைம் வந்து ரொம்ப லிமிட்டடான டைம். அந்த உறுப்புடைய தன்மை அது வந்து சீக்கிரம் செயலிழக்கக்கூடியது. அதை செயலிழக்காமல் இன்னொருவருக்கு அதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சின்ன டைமில் அதை பண்ணி ஆகணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜில் சொல்ல வர்றாங்க. திஸ் இஸ் டன் இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் த ஹார்வெஸ்டட் ஆர்கன்ஸ். in order to preserve, preservatives, preserve அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பதப்படுத்துறது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்கே இந்த ஆர்கன்ஸை எப்படி பத்திரமா பாதுகாத்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸை அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கொண்டு போய் எப்படி சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. திஸ் இஸ் டன் இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் the harvested organs, which involves the police, especially the traffic police department. இந்த ஆர்கன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதை பத்திரமா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக யார் பங்கு வகிக்கிறா அப்படின்னா the traffic police. ஸோ இந்த டிராஃபிக் போலீஸ் தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும், ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன். The traditional method of transporting organs by road is referred to as green corridor. The traditional method of transporting, இது வந்து பாரம்பரியமாக இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கொண்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரம் அந்த பர்டிகுலர் டைமில் கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறதுக்கு க்ரீன் காரிடர் அப்படிங்கிறது தான் அதுக்கு பெயர். அதை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க? க்ரீன் காரிடர். அது ஒன்றும் இல்லை,
இந்த டிராஃபிக் போலீஸ் கரெக்டாக அந்த டைமில் டிராஃபிக்கை ஒதுக்கி கரெக்டாக எந்த வாகனமும் போகாமல் அந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு வந்து ரோடை கிளியர் பண்ணி கொடுக்குறதில்ல. அந்த கிளியரன்ஸான ரோட்டுக்கு பேர் தான் இந்த க்ரீன் காரிடர், பச்சை வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை வழித்தடம். The first green corridor in India was created by Chennai Traffic Police in September 2008. ஒரு மந்த்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. The first green corridor in India was created by யார்? சென்னை டிராஃபிக் போலீஸ். சென்னையில் உள்ள டிராஃபிக் போலீஸ் அவங்க தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. When they accomplished their task of enabling an ambulance to reach its destination 11 minutes during peak hour of traffic. பீக் ஹவர், ரொம்ப ஹெவியான பிஸியான டிராஃபிக் இருக்கிற டைமில் அதை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. தட் ஆர்கன் சேவ்ட் அ 9-year-old கேர்ள் ஹூஸ் லைஃப் டிபெண்டட் ஆன் த டிரான்ஸ்பிளான்ட். இந்த கொண்டு போய் சேர்க்கப்பட்ட இந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஒரு ஆர்கன் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அந்த ஆர்கன் என்ன பண்ணுது? 9-year-old கேர்ளுடைய லைஃப்பை சேவ் பண்ணுது. சிமிலர்லி such green corridors have been created by traffic police of various cities such as Pune, Mumbai, Delhi, NCR. ஸோ சென்னையில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி மற்ற சிட்டிஸ்லையும் இதை அதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருக்காங்க. த வெரி ஃபஸ்ட் டைம் சென்னையில் தான் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எந்தெந்த சிட்டிஸுங்கிறதையும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். Experts point out the lack of a robust system to transport organs to super specialty hospitals in least possible time. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அனுபவம் வாய்ந்தவர்கள், அதாவது இந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த லேக் ஆஃப் ரோபஸ்ட் சிஸ்டம். ரோபஸ்ட் ஒரு புது வார்த்தையாக இருக்குது. ரோபஸ்ட் ரொம்ப சொல்கிறப்பே அதில் எப்படி ஒரு கம்பீரம் இருக்குதோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ரோபஸ்ட் சிஸ்டம், அங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறத அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. எங்கே இல்லை? எக்ஸ்பர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தட் அ லேக் ஆஃப் ரோபஸ்ட் சிஸ்டம் to transport organs to 2 super specialty hospitals in least possible time. ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இல்லை ஆர்கன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இல்லை. போக்குவரத்து வந்து எப்போவுமே தடையாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த பச்சை வழித்தடத்தை வந்துட்டு படக்குன்னு நம்பி இருக்க முடியாது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங் சிஸ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன், நோட்டோ அப்படிங்கிற அப்ரிவியேஷன் இருக்குது. அதுக்குரிய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பு இவங்க யார்? இந்த உடல் உறுப்புகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு த கண்ட்ரீஸ் எபெக்ஸ் ஆர்கன் டொனேஷன் ஏஜென்சி, கண்ட்ரியோடைய. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் இதை பற்றி பார்த்துக்கிறாங்க. அது இந்தியாவுடைய ஒரு டாப் ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஸோ அதான் அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஃப்ரேமிங் அ ப்ரொபோசல் டு ஏர்லிஃப்ட் கேடவர் ஆர்கன்ஸ். கேடவர் அப்படின்னா ஒரு டெட் பாடி. டெட் பாடினா அப்போ இருந்த பாடி, உடல் உறுப்பு தானம் செய்தவங்க பொதுவாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெட் பாடிஸ்லேருந்து டக்குன்னு எந்தெந்த ஆர்கன் குறைவான ஆயுள், அதுக்கப்புறம் ஒரு 4 hours 2 hours இருக்கிற ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்குது, உயிரோடு இருக்கிற ஆர்கன்ஸ். அந்த ஆர்கன்ஸை மட்டும் எடுத்து இன்னொருத்தருக்கு ரீப்ளேஸ் பண்ணால் இன்னொருத்தருடைய லைஃப் அதில் வரும். ஸோ அந்த கேடவர் ஆர்கன்ஸ் அதுதான் ஏர்லிஃப்டிங் கேடவர் ஆர்கன்ஸ். என்ன ஏர்லிஃப்டிங் அப்படின்னா, நம்ம ரோட்டில் கொண்டு போய் சேர்க்குற டைம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு அதை வந்து ஃப்ளைட் மூலமாகவோ அல்லது ஒரு ஹெலிகாப்டர் மூலமாகவோ எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் அதை சேர்க்கலாம், அதான் ஏர்லிஃப்டிங். அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, கேடவர் ஆர்கன்ஸ் ஹேவ் அ ஷார்ட் லைஃப். ஒரு பாடியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆர்கன் வந்து இட் ஹேஸ் வெரி ஷார்ட் லைஃப். ஸோ அந்த ஷார்ட் லைஃப்குள்ளே அண்ட் ஸோ டிரான்ஸ்பிளான்ட் ஷுட் பி டன் வித்தின் அ ஃபியூ கோல்டன் ஹவர்ஸ். அந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறத அந்த 4 hours 2 hours அதுக்குள்ளே இவங்க இங்கேருந்து எடுத்து அங்கே போய் அந்த பாடியோடு சேர்த்து ஆப்ரேஷனை முடிச்சிடணும். அந்த ஃபியூ கோல்டன் ஹவர்ஸ் அதை தான் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. டைரக்டர், ஸோ இதுதான் அந்த டைரக்டர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? டைரக்டர் நோட்டோ எக்ஸ்பிரஸ்ட் தேர்ஃபோர் we are preparing a proposal for airlifting the organs at any given moment. நம்ம ஒரு தீர்மானம் எழுதி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Most states do not have enough well-trained experts. Most states, இந்த ஸ்டேட்ஸ் அதாவது வேறு நிறைய மாநிலங்களில் அங்கே வந்து வெல்-ட்ரெயின்டு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அதை வந்து கையாளுறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எதை கையாளுறதுக்கு? டு ரிட்ரைவ் ஆர் பெர்ஃபார்ம் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த
ஆர்கன்ஸை எடுத்து இன்னொருத்தருக்கு அந்த ஆர்கன்ஸை பொறுத்துற அந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு செய்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆல்சோ தெர் இஸ் அன் அக்யூட் ஷார்ட்டேஜ். அக்யூட், இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அக்யூட் ஷார்ட்டேஜ், ரொம்ப சீரியஸான அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஒரு அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் அட்வான்ஸ்டு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் டு கேரி அவுட் அ டிரான்ஸ்பிளான்ட். எல்லா இடத்துலையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துறதில்ல. அப்படியே இருந்தாலும் அந்த ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த சர்ஜரிக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கிறதில்ல. ஸோ ஆர்கன்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு அதர் பிக் சென்டர்ஸ் இன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வந்து அதை ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க, அங்கே போய் இந்த ஆப்ரேஷனை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஆர்கன்ஸ் retrieved from Aurangabad, Indore, Surat and Pune are sent to Mumbai as these cities do not have super speciality healthcare centers, informed officials. ஸோ இந்தந்த இடங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாமே மும்பைக்கு அனுப்பப்படுது. ஏன்னா அந்த இடத்துல தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இருக்குது, அங்கே வச்சு தான் அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன் இந்தியா about 50,000 to 1 lakh patients are suffering from acute heart failure. ஹார்ட் டிசீஸ்னால் 50லேருந்து 1 lakh பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து எனி டைம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இன் அ ப்ரைவேட் செட்டப் a heart transplant costs 15 to 20 lakhs. ஸோ 15 முதல் 20 லட்சங்கள் செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெடிக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெடிக்கேஷனுக்கு மட்டுமே 30,000 மாதத்துக்கு அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. த ஃபர்ஸ்ட் க்ரீன் காரிடர் இன் இந்தியா வாஸ் கிரியேட்டட் இன். இதுக்கு நம்ம அந்த பேசேஜில் ஃபஸ்ட்டே நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேராகிராஃப்லேயே அல்லது செகண்ட் பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் க்ரீன் காரிடர் வந்து எங்கே சென்னையில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ சென்னை இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். மோஸ்ட் ஸ்டேட்ஸ் ரெஃபர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கேசஸ் டு பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் பிகாஸ். ஏன் வேறு பிக் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அனுப்புகிறாங்க, அதுக்குரிய ரீசன் நம்ம பார்த்தோம். they don't have well trained experts. அது அந்த முதல் வரியிலேயே அந்த பேராகிராஃபில் சொல்லியிருந்தாங்க. நம்ம பேராகிராஃப் கையில் வச்சுருக்கிறோம். ஸோ 4th பேராகிராஃபில் முதல் வரியிலேயே சொல்லியிருக்கிறாங்க, அது மட்டும் போதும். அப்போ ஈஸியாக இது டைரக்ட் கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, pick out the word or phrase from the passage which is similar in the meaning to save in para number 1. ஸோ இங்கே synonym கேட்குறாங்க. சேவ் அப்படிங்கிறது இங்கே எனரஸ் அப்படின்னா நம்ம டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தோம், அது கிடையாது. ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். ப்ரிசர்வ் அப்படின்னா என்ன, எடுத்த ஆர்கனை நம்ம பதப்படுத்தி நம்ம வந்து மீட்டெடுத்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அந்த டியூரேஷனில் அதை வந்து எப்படி பதப்படுத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது சேகரித்தல், அப்போ அது கிடையாது. ஸோ ரிட்ரைவ் அப்படிங்கிறது ரெக்கவர் பண்ணுறது, அதுவும் கிடையாது. ஸோ ப்ரிசர்வ் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். வாட் டஸ் தி ஆத்தர் மீன் பை அ ஃபியூ கோல்டன் ஹவர்ஸ்? அந்த ஃபியூ கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த டைம், அதை பற்றி தான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ டைம் பிட்வீன் பேஷண்ட்ஸ் அட்மிஷன் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் சர்ஜரி கிடையாது. ஸோ இது கிடையாது. த க்ரூஷியல் டைம் அவைலபிள் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் த ஆர்கன், எஸ், அதை எடுத்து இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற அந்த க்ரூஷியல் டைம், அதுதான் அந்த கோல்டன் ஹவர்ஸ். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். தென் the time of 24 hours post operation கிடையாது. the time of 2 days before admission in a hospital கிடையாது. what is meant by the word retrieve? retrieve அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. to get back, டக்குன்னு கிளம்பி போகிறதா, get back to work அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் வேலைக்கு போங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. சரி, ரிகவருங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வருவோம். செட் ரைட், கரெக்டாக செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா, அதுவும் கிடையாது. ரீகெயின் அப்படின்னா திரும்பி வந்துட்டு பெறுதல் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இங்கே எதையும் திரும்ப பெறல, இங்கே நமக்கு ரிகவர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இப்படி நம்ம சிந்திச்சு எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி ரீடிங் பேசேஜை அப்ரோச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.